வணக்கம் மக்களே. தை முடிந்து விட்டது, அடுத்த நிலைப்பாடு என்ற கேள்விக்கு பொறுமையாக இருங்கள்னு சொல்லி பதிலளிச்சிருக்காங்க பன்னீர்செல்வம் அவர்கள். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடைபெற இருக்குது. இந்த சூழலில் அரசியல் கட்சிகள்லாம் தேர்தல் பணிகளில் ரொம்பவே தீவிரமாக செயல்பட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறி போன முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் அமமுக திரும்பவும் கூட்டணியில் இருந்துட்டாங்கன்ற நிலையில் அவங்களோட நிலைப்பாடை பற்றி கடந்த காலத்தில் கேள்வி எழுப்பியப்ப தை மாதம் முடியும் போது பதிலளித்து வந்திருந்தாங்க. இந்த நிலையில் தை மாதம் முடிஞ்சு மாசி மாதமும் பிறந்து போச்சு. இந்த நிலைமையில் இன்று வரைக்கும் மதுரை விமான நிலையம் வந்த பன்னீர்செல்வத்திடம் செய்தியாளர்கள்லாம் கேள்வி எழுப்பினப்ப தை முடிஞ்சு மாசி பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கு பொறுமையாக இருங்கள்னு சொல்லி பதில் அளிச்சுட்டு போயிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அதோட தேசிய ஜனநாயக கூட்டணியோட பொதுக்கூட்டத்துக்கு அழைப்பு வந்ததான்னு சொல்லி செய்தியாளர்களோட கேள்விக்கு அப்படியா என கேட்டதோடு பட்ஜெட் தாக்கல் குறித்ததான கேள்விக்கு பட்ஜெட் வந்த பிறகு தான் தெரியும்னு சொல்லி பதிலளிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகை முன்பணம், கோடைக்கால நீதினு சொல்லி ஆளும் திமுகவோட அரசு கலைஞர் உரிமை தொகைன்னு சொல்லி மகளிருக்கு ரூபாய் 5000 கொடுத்ததை பற்றி அவங்க கிட்ட கேள்வி எழுப்பினப்ப அதுக்கு மகளிருக்கு 5000 ரூபாய் கொடுத்ததை நான் ரொம்பவே வரவேற்கிறேன். மாறுபட்ட கருத்து சொன்னால் தாய்மார்கள் கோவப்படுவாங்கன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கிடையில் இப்போ கூட்டணி பாஜக முக்கிய பங்கு வகிக்கிறதுனால சில தொகுதிகள் கடைசி நேரத்தில் பாஜக வசம் போகும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதிமுக நிர்வாகிகள். இதற்கிடையே அதிமுக நிர்வாகிகளிடையே இது ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். நாம் செலவு செஞ்சு வேலை செஞ்சுட்டு கடைசியில் தொகுதி கூட்டணி கட்சிக்கு போயிட்டா என்ன செய்கிறதுன்னு சொல்லி ஒரு கேள்வியும் இப்போ எழுந்திருக்குன்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் தலைநகர் பகுதியில் பாஜக சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், எஸ்டி சூர்யா, வினோஜ் பி செல்வம் இவங்கெல்லாம் ரொம்ப தீவிரமாக களமிறங்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கிறதா கருதப்படுது. அதிமுக நிர்வாகிகளோட மனநிலையை பாதிக்கிறதாகவும் இந்த தகவல்கள் இருக்குதுன்னு தெரிவிக்கின்றன. இதனால் பாஜக வேட்பாளர்களுக்கு ஒரு முழுமையாக செயல்படுறதுக்காக தயக்கம் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த சூழல் நீடிச்சிச்சுன்னா 2026 தேர்தலையும் தலைநகர் பகுதியில் அதிமுகவுக்கு சவால்கள் நீடிக்கலான்னு சொல்லி அரசியல் பார்வையாளர்களை மதிப்பிடுறாங்க. கூட்டணி கணக்கீடு மற்றும் தொகுதி பங்கீடை பற்றி தெளிவான முடிவுகள் எடுக்கப்பட்டதால் மட்டும்தான் நிலைமை மாற்றமடையும்னு சொல்லி அரசியல் நிபுணர்கள் சொல்கிறாங்க. மேலும் இந்த தகவல் தான் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பன்னீர்செல்வத்தின் அவர்களோட கருத்து என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களே, நம்ம போகிற இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.